ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கர்த்தர் உன்னையும் என்னையும் தாயின் கருவில் உருவாவது முன்பதாக பெயர் சொல்லி அழைத்து அறிந்து இன்றைக்கு அவருடைய சொந்த ஜனங்களாய் அவருடைய பிள்ளைகளாய் அழைத்து வந்து அவருடைய ஆலயத்தை நிற்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்த நாமத்தை நாம் ஆராதித்து வைக்கும்படியாய் யாவருமாய் கண்களை மூட போகிறோம். அதுக்கு முன்பதாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஓபன் ஆயிடுச்சாப்பா? ஓகே. ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். வர்ஷிப் போறதுக்கு முன்னாடி கரெக்டா நம்மளுக்கு ஒரு மணி நேரம் இருக்குது. அந்த ஒரு மணி நேரத்துல நம்மளால முடிஞ்ச அருமையான ஒரு கர்த்தருடைய தேவ செயலை இந்த இடத்துல பார்ப்போம். நாலூருக்கு எங்களுக்கு வரது எப்பவுமே இஷ்டம்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிறீர் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் திரும்பி திரும்பி நாங்க எத்தனை டீம் எடுத்துட்டு வந்தாலும் ஜீவனோதயக்கார ஐயாவும் சரி நாங்களும் சரி எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அதனால சந்தோஷம். So I'm just telling them that we are very happy to be in Nallur. You are godly people. And whenever teams come from outside, Jeevan brother as well as everyone else will host the team over here, and we always have a spiritual revival. நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு சபையா இருக்கிறோம், நெருப்பின் ஒரு சபையா இருக்கிறோம்னு சொன்னோம் இல்லீங்களா? ஆமாவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, வெரி நைஸ். இப்போ இந்த சர்ச் இந்த மீட்டிங்கோட தொடக்கத்திற்காக சேர்மன் ஐயா ஒரு 2 வார்த்தைகள் ஜெபம் பண்ண சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். I would like Chairman Father to make an opening prayer for this meeting. Hallelujah. Thank you Lord for this wonderful evening. தர்மையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. It is all thy will and it is a predestined plan that we are being here on this day. இவையெல்லாம் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நீ குறித்த திட்டத்தின் பிரகாரமாக இந்த மாலை வேலையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். Lord, we thank you for thy presence and the Holy Ghost moving. உம்முடைய பிரசன்னத்திற்காகவும் பரிசுத்தாவின் அசைவாடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். Though this service is going to be short, குறுகிய நேரமாக இந்த ஆராதனை காணப்பட்டாலும் but the people are going to be touched very greatly. ஜனங்கள் பெரிதாக தொடர்புடையவழியாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். So we commit this time in thy hands and let thy will be done in every way. இந்த நேரத்தை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மட்டுமே எல்லாவற்றிலையும் செய்ய வேண்டும். ஓ ரபா சாந்தரா லேராமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோமா? ஆமென். நம்ம பாஸ்டர் எங்க இருக்காரு? பாஸ்டர்? Yes. First, before we can start, I just want to give a small introduction. This is Pastor Jeevan. He's been with us for many years and he's doing the ministry with us. He's not only the pastor for the Nallur branch church, but also he's the supervisor of our Minjur branch church as well, to take care of the ministry work and the activities, the admin work. He takes care of it. And yes, we have some good people who are working with us in the ministry, but to identify it, it takes a long time. That's the only thing during this situation. Open பண்ணிட்டீங்களாப்பா? ஓகேவா? ஓகே, டன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு, இந்த நடுவில் இருக்க இந்த இடம் மட்டும் கொஞ்சம் காலி விட்டுடலாமா? ஏஞ்சி நிற்கும் போது கூட கொஞ்சம் காலி விட்டுடலாமா? ஒன்றும் இருக்காதுல்ல? ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. உட்காருங்கப்பா. இப்போ உங்க எல்லாருக்கும் ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுனால அப்படிதான் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் இவங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என் மனசுல ஒரு வாஞ்சம் இருக்கு. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்க இருக்க மாட்டாங்க, நாங்க இங்க இருக்க மாட்டோம். We are going to South India. So this week Sunday we will not be here.
So in this area, this would be one of the services that we are attending. நாங்க இந்த சண்டே இங்க இல்லாததுனால இந்த வார கடைசியில நாங்க அட்டெண்ட் பண்ற சில இடங்கள்ல ஒரு இடங்கள்லாம் இது இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீஞ்சூர் பகுதியில் அவங்களை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம மக்களுக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாரையும். Luke, would you like to stand up? Yes. This is Brother Luke. Brother Luke has been with us from 2015. He came to us when he came to India. அவர் இந்தியா தேசத்துக்கு 2015வது வருடம் வரும்போது இந்தியாவுக்கு வந்தார். He's been to more than 83 countries. 83, 86, 85 countries. 85 கண்ட்ரி தேசங்களுக்கு பயணமாக போயிருக்கிறார். இந்தியா அதுல 2 வாட்டி வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய ஊழிய வாஞ்சை ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த வருஷமும் I met him last December, November time I met him and I told him come with the team to India. நான் இவரு வந்து நவம்பர் போன வருஷம் பார்க்கும்போது ஒரு டீமோட இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். But I did not expect him to make a plan in like 2 to 3 months, and immediately he just called me on WhatsApp and he said, brother, we are coming, we booked tickets, we are 12 people. Then he kept increasing the number and I was very happy, I was very excited. என்ன பண்ணாருன்னா எனக்கு உடனே நான் ஊர்ல இருந்து வந்த உடனே ஜனவரி மாசமே எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். நான் வரப்போறேன், நான் ஒரு 3 வாரம் வரப்போறேன் உங்களோட. சரி நீங்க நவம்பர் வர போறீங்கன்னு நினைச்சு நான் ஃபோன் எடுத்து பார்த்தா நான் ஜனவரி முடிஞ்சு மார்ச் வந்துருவோம் பிரதர் அப்படின்றார். ஸோ அந்த ஆர்வத்துக்கு ஒரு கை தட்டலாமா? We want to thank you for the great planning activities you did for us. Okay, that's what we want to do. Chris, would you like to stand up? This is Chris. Say hello. Hello. Say hello to Chris. Yes, Chris is also an active part in the church. அவங்களுடைய சபையில இந்த டெக்னிக்கல் டீம், அந்த லைவ் ஸ்ட்ரீம், அந்த வீடியோஸ், அந்த ஊழியங்கள் செய்யறாரு. நமக்கும் he is giving us many ideas as well. எங்களுக்கும் நிறைய ஐடியா கொடுக்குறாரு. என்ன பண்ணணும், என்ன வந்து மாத்தணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற ஐடியாலாம் கொடுக்குறாரு. So this is Chris. Thank you. And that is Alex. Alex, would you like to stand up? அவர் வந்து நான் அந்த ஊழிய பயணமாக சென்றிருக்கும் பொழுது அந்த ஊர்ல ஒரு யூத்தா பார்த்தேன். He was one of the youth in the church, Alex, and we are very happy that you are with us, Alex. Please, would you like to sit down? And Dorian, this is Brother Dorian. Hi, solunga, hello. You can wave back. Yeah, good. இவரும் அந்த ஊர்ல ஒரு வாலிபராக இருக்கிறார். நாங்க ஊழியமா சென்றிருக்கும் பொழுது எங்களை பார்த்து he got inspired by the ministry and he's here checking it out with us today. Brother Walter is an active part of our church over there in Germany. அங்க இருக்க ஜெர்மன் தேசத்துல என்ன நிறைய இடங்கள்ல கொண்டு போயிட்டு என்னையும் ஐயாவையும் வந்து நிறைய இடங்கள்ல கொண்டு போயிட்டு ஊழியமாக ஹவுஸ் பிரேயர்ல இருந்து இந்த பிரேயர் வரைக்கும் எல்லாத்துலயும் எங்களோட வந்து பயணிச்சு இது பண்ணாரு. அதுக்காக அவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. You helped us a lot over there and we're saying that. And come. I won't say your name. You have to say it. My name is Samuel. Hello. Hi Samuel, solunga. Very nice, thank you. Samuel is also one of the youth in the church and he's also very happy to be here. And please, Mr. Salma, your name? I'm David. Enna solluvom? Hi David. Okay, very nice. Thank you David. He's also one of the youths. And yes, please. She would like to tell her name herself. Evelyn. Evelyn, say hello Evelyn. Hello. Hello. Very, very nice to see Evelyn. She's also one of the youth in the church. Thank you, Evelyn. And sister, would you like to say your name? Hi, my name is Deborah. Deborah. This is Deborah. Say hi to Deborah, everyone. நீங்க சொன்னீங்கன்னா தான் அத்தோடி வருவாங்க. Hi Deborah. She's also one of our youth. And hey, come here. இவரை வந்து you would have seen him online. I think many people messaged me about it, but let me introduce him again. This is this is Leon. Say hello, Leon. Hello. What's your name? Leon. Leon is basically half Indian, I would say, a little bit. Would you like to see how Leon is an Indian? Leon வந்து பாதி இந்தியன். எப்படின்றத சொல்லுவோமா? You want to show them? It's okay. 3, 2, 1. Hallelujah. Hallelujah. அதை நாங்க அந்த ஊர்ல இருக்கும்போது கத்துக்கிட்டாரு. He learned it and this is our way, right? So he also learned it and he's doing it as well. Very nice. Thank you, Leon. He's one of the youth who assisted me during the meetings over there. அந்த மீட்டிங்ல இருக்கும்போது, யூத் மீட்டிங்ல இருக்கும்போது நாங்க வரோம், நீங்க பண்ணுங்க, நாங்க வரேன், நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. Hallelujah. Would you like to come, Anya, please? My name is Anya.
Can you say hello, Anya? Hello, everybody. Hello. Okay, very nice. This is Anya. She's also one of the youth team in the church. And last we are coming to sister. Sister had her birthday 4 days ago, I think. I will keep on saying it till the end of the trip. I will keep on saying it. அவங்களுக்கு ஒரு happy birthday சொல்றீங்களா? Please tell your name. My name is Sabine. Sabine. Yeah. Say it again. Let them know. Sabine. My name is Sabine. You can say hello as well. Hello. Sabine. இவங்க எல்லாருக்கும் ஒரு கை தட்டுவோமா? எத்தனை வரீங்களா? போட்டுருவோமா? போட்ட உடனே வர்ஷிப் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நம்மத்திலே வருகை தந்திருக்கிறதான சிறப்பு விருந்தினர்களுக்கும் நம்முடைய தலைமை போதவருக்கும் நாம் சால்வை அணிவித்தார் நம்ம என்ன பண்ண போறோம்? கௌரவப்படுத்த போகிறோம். அதனால சால்வை அணிவிக்கும் போது கைகளை திட்டல் உற்சாகப்படுத்துமாறு அன்பு கேட்டு முதலாவது அருமையான மோசஸ் ஐயா அவர்கள் முழுவதாக கடந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மோசஸ் ஐயா அவர்கள் முழுவதாக கடந்து வாங்க. கொஞ்சம் வேகமா நான் பேசுறேன், கொஞ்சம் வேகமா வாங்க. நம்ம தலைமை போது நம்ம மத்தியில் வந்திருக்கிறபடினால நம்ம தலைமை போதை கனப்படுத்தும்படியாக அருமையான மோசஸ் ஐயா அவர்கள் இந்த சால்வையை அவருக்கு அணிவித்து அவர் கனப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சுரேஷ் ஐயா அவர் முன்னதாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இருக்கிறதானே அவருக்கு சுரேஷ் ஐயா அவர் முன்னதாக கடந்து வந்து லுக் போட்டுறேன். நான் கடைசியா வாங்கிக்கிறேன். சரி, ஓகே. ப்ளீஸ் one minute. They want to do it for me. Thank you. நம்மத்தில் வருகை தந்திருக்கிறதால நம்முடைய தலைவர் போதைய மகனும் இணைப்போதை இணைந்து செய்து நம்முடைய சபைக்கு தூணா இருக்கிறதான அருமையான ஜெயதீப் அற்புதர் அவர்களை இணைப்போதர் இருக்கிற அவர்களை திருச்சபையின் சார்பாக சால்வா அணிவித்து நாங்கள் வாழ்த்துகிறோம். அடுத்ததாக நம்மத்திலே வருகை தந்திருக்கிறதான சிறப்பு விருந்தினர் Luke, brother Luke. சுடர் பிரதர் மூலமாக கலந்து வந்து ஒரு சால்வை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்மத்தில் இருக்கிறதான ஜாஸ்பண்ட ராமராஜர் முழுதாக கடந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். சகோதரர் பிரதர் யார்? கிறிஸ் சீக்கிரம் வாங்க. ஒரு கிறிஸ் அவர்களுக்கு சால்வா அணிவித்து கனப்படுத்து. அடுத்தபடியாக நமக்கு தேவராஜ் அவர் முழுதாக கடந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலெக்ஸ் பிரதர் ஆலெக்ஸ் அவர்களை நாங்கள் சபையின் சார்பாக நாங்கள் சால்வை அணிவித்து கனப்படுத்து. அடுத்ததாக செப்பமணி ஐயாவுக்கு முன்பதாக கடந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குளோரியா பிரதர் குளோரியா அவர்களை டோரியானுக்கு டோரியான் அடுத்ததாக பிரதர் செந்தில் அவர்கள் முன்பதாக கடந்து வர பிரதர் செந்தில் வால்டர் பிரதர் வால்டர் அவர்களை சபையின் சார்பாக நாங்கள் சால் வலித்து கனப்படுத்துறோம். சீக்கிரம் அடுத்தபடியாக எக்யூப்மெண்ட் என்பதான ஆபிரகாம் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. சாமுவேல் அவர்களை சபையின் சார்பாக கனப்படுத்துகிறோம்.
showing you the most actually. அடுத்தது ஆகாஷ். ஹalleluya. டேவிட். ஆகாஷ் முன்னாடி கடந்து வந்து டேவிட்ங்களா? டேவிட். பிரதர் டேவிட் அவர்களை சால்வடி கனப்படுத்த நம்முடைய கேட்டுக்கிறேன். அடுத்ததாக சகோதரர் அஜித்தன் முன்பாக கடந்து வந்து லியோன் பிரதர் லியோன் அவர்களை கனப்படுத்தும் போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஈவ்லின் சிஸ்டர் வினோதா அவர்கள் முன்பதாக கடந்து வந்து ஈவ்லின் அவர்களை சால்வ் அணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சகோதரி சந்தியா அவர்கள் முன்பதாக கடந்து வந்து டெபோரா அவர்களை சால்வ் அணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சாந்தி ஆன்யா சிஸ்டர் ஆன்யா அவர்களை கனப்படுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக சர்மிளா சிஸ்டர் முன்பதாக கடந்து வந்து சபீனா அவர் சிஸ்டர் சகோதரி பிறந்தநாள் காண்போன் அவர்களை இன்னும் பல சத்தத்தோடு கையில் கட்டி உற்சாகமாக இப்ப எல்லாருக்கும் சேர்த்து கைகளை தட்டி Hallelujah. எல்லாரும் எழுந்திருப்போமா? Amen. Can we all stand up please? We are coming into an important time. நம்ம ஒரு முக்கியமான நேரத்தில் வருகிறோம். Hallelujah. Hallelujah. ஜெபத்தின் நேரம் இல்லாம எப்படி இருக்கும்? யாராவது சொல்லுங்களேன். ஜெபத்தின் நேரம் இல்லாம எப்படி இருக்கும்? வெறுமையாக இருக்கும். சூப்பர் அக்கா. Hallelujah. So இந்த ஜெபத்தின் நேரத்தில் இந்த worship timeல we want everyone to pray and worship with us for this village branch church, main part of Minjur, and you all see this is a 10 branch church, and we பண்ணி இப்போ உங்களை ஆராதனைக்குள்ள நடத்துவார். எல்லாரும் கர்த்தருக்கு ஏத்த மாதிரி அவருக்கு துதி செலுத்தி இந்த ஆரவாரத்தோட அப்படின்னுவாங்களே அக்கினியோட என்ன பிரதர் அக்கினியோட ஒரு ஒரு நல்ல வல்லமையான ஒரு ஜெபத்தை நடத்துவோம். சரியா? we are going to pray for worship and we are going to pray for the intercession of the Holy Spirit. Wherever we are in the world it's okay, but we have the same Jesus. That's what I told them now. And it doesn't matter that if we don't understand the language of them, that's what I told them as well. But we are all making the same prayer, that is to Jesus. அவங்க மொழி நமக்கு தெரியல, நம்ம மொழி அவங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. என்ன பிரதர்? அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்றோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆமென். ஓகே, ப்ளீஸ் ஒரு பாடிச்சு இந்த வேளையிலே பெருமனப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடி ஒருமனப்படுகிறார்களோ அதே மாதிரி நான் இருக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒருமனப்பட்ட பிள்ளைகளாய்
யாவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை நோக்கி மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய கரங்கள் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான ராஜாதி ராஜாவை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும். இந்த கரங்கள் தேவனுக்கு முன்பதாக உயர்த்தப்படும். நம்முடைய கரங்கள் மாத்திரமல்ல, இருதயத்தோடு கூட தேவனை நோக்கி நன்றி செலுத்தும். வல்லமை 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 அக்னியின் அபிஷேகத்தோடு கூட ஆவியானவர் வல்லமைகள் மத்தியில் இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து கொடுக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கி வந்து கொடுக்கிறது. ஆக்கினால் நிரப்பப்பட போகிறோம். பர்வதம் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கொடுக்கிறார். இப்போது ஒவ்வொருவரையும் அனல் மூச்சமடியாய் ஒவ்வொரு அனல் மூச்சமடியாய் ஒவ்வொரு அனலை சத்தியத்தில் தேவன் வல்லமையாய் ஆவியை ஊற்றமடியாய் அபிஷேகம் நிரப்பமடியாய் அக்கினி அனல் மூச்சு எழுப்பமடியாய் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. இவா காதாரமோ ஷபலபரபலபரபலபரப இவா வீரகார கதாரமோ ஷகலகலகலபரப சிபிரிக ரவரப ரவரப ரிபரப ரிபரப ரிதிராதா 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 ரிகாய ரகல 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 இவா கப 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 ஷபலபரபலபரபலபரப இவா வீரகார கதாரமோ ஷபலபரபலபரபரப ரிதிராதா கதாரமோ ஷகலக சிகிலக ரகதீர கதாரமோ கபலபரபலபரப ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வல்லமை 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 இதா காதாரமோ ஷபலபரபலபரபரபரப அளவு போதாது, முழுங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக மிதந்து மிதந்து மகிழத்தக்கதாக அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுங்கப்பா, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுங்க. என்னை ஊற்றும் எலும்பி பிரகாசிக்க எலும்பி பிரகாசிக்க என்னை ஊற்றி விடாக என்னை ஊற்றி விடாக ஒவ்வொரு வீடும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்ன யாவரும் 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 தேவனை மையப்படுத்தும், தேவனை மையப்படுத்தும், தேவனை மையப்படுத்தும், தேவனை மையப்படுத்தும், தேவனை மையப்படுத்தும். ரைபா சாரா ராதா ராதா ரைபா சபா சபா ரைபா கமா நகர ராதா தாராபோ சபல பரபல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ சபையில தேவன் எழுந்திருக்கிறார். In the name of Jesus. உன் மத்தியிலே அவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். Na 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 rada na 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 rada rabo ibi kaba 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 lava raba shaba lava raba lava raba raba karabu shaba kabadira raba shaba kabadira raba. Hallelujah 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 hallelujah. Ramadana na 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 yo gara dira gara dira gara ikata raba shaba lava raba lava raba lava raba. Jesus, Jesus, Jesus. Let the Holy Spirit come in us. Let us open our mouths in the tongues that Jesus has given us. Let us tap into the divine presence of Jesus. இந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். இந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். யாருமாய் பரலோகமே உம்மை துதிப்பதா
அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ ராஜா பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ உமக்கே செலுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ சொல்லுமா பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ ஆமென் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ ஹல்லேலூயா 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 நல்லவர் 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 ரிவா கபா 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 ரிவா கபா 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 ரிவா கபா ஷபல்லப ரபல்லப ரபல்லப ரப ஹல்லேலூயா 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 ரிதானா ராதானா ரிவா கமா ஷபல்லப ரப ரிவல்லப ரப Ravunila na 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 kavarabu shabalabarabu balabarabu nigana raka shagana rabarabu amen mama 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 shababa ra raga mashagala rabara ri raga namo shama mama kabala barabara Ruhul Rogan Ruhul Rogan Ruhul Rogan Ribabara Mashava Marakana Rakatari Ragado Shavana Nana Rapaka Pasha Papa Oh Shabalabara Oh Shabalabara Shibabakaba Mama Tagapane umak istotiro Tagapane umak istotiro Jesus Jesus தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர்
ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் யாருமாய் தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ நம்பியவற்றை விட மாட்டார் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ நம்பியவற்றை விட மாட்டார் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் உள்ளத்தினால சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை நேற்றும் இன்றும் என்றும் மாறும் தேவன் வாக்கு மாறினார் நேற்றும் இன்றும் என்றும் மாறும் தேவன் வாக்கு மாறினார் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் யாவருமா சேர்ந்து தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்வு வெளிச்சமாக மாறும் நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்வு வெளிச்சமாக மாறும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் யாவருமாய் தேவனுக்கு முன்பதாக தாயானவள் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் சொன்னேன் தாயிலே மேலான அன்புக்குரிய நாடுகளாக இயேசு கிறிஸ்து தகப்பனிலே மேலானவர் தாயிலே மேலானவர் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார் தேடி வந்திருக்கிறார் நீக்க முடியாய் கண்ணீரை தொடுக்க முடியாய் உன்னை ஆறுதல் படுத்த முடியாய் உன்னை அரவணைக்க முடியாய் உன்னை தப்ப வைக்க முடியாய் உன்னை பராமரிக்க முடியாய் வேலையிலே உன்னை தேடி வந்திருக்கிறார் சமூகத்தோடு ஒப்பு கொடுப்பாயா உண்மையால் திறந்து கொடுப்பாயா அவனை தேய்ச்சுவார் ஒரு அன்பு தாயிலே மேலான அன்பு தாயிலே மேலான அன்பு அலையோ இல்லாத அன்பு உண்மையான அன்பு அலையா முடியாத அன்பு தகப்பனே உன் கண்ணீரை காணுவன் உள்ள குமுறலை கேட்டு உன் வேதனை அறிந்து உன் துக்கத்தை அறிந்து பாடுகளை அறிந்து அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் ஒரு கண்ணீரை துடைக்கவும் உன் வேதனைகளை நீக்கவும் பாடுகளை உன்னை விட்டு அகற்றவும் நான் இருக்கிறேன் நீ கலங்காதே சொல்லு அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் He has come here to find us. Let us find Jesus in ourselves. ஒரு நிமிஷம் கண்களை மூடி அமைதியாக தேவ சமூகத்தில் கண்களை மூடி அமைதியாக ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
நம்மோடு பேசுவாரா? ஆமென். ஆமென். நம்ம யாரும் உட்காருவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஜீசஸ். இப்போ உற்சாகமான இல்லையே சொல்லுவோமா? Can we say one hallelujah? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? A little louder. எல்லாரும் ஒரு தோசமா இருக்க கூடாது. எல்லாரும் hallelujah. ஏன் சவுண்ட் கம்மி ஆகுது இப்போ? இல்லையே இப்போ? We can't hear you. Hallelujah. 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 Amen. This is just a way of them portraying their faith, and sometimes church needs to be fun. You do understand that, right? This is the way to operate in this particular place. Can you all say one hallelujah for them? Hallelujah. I think maybe a little louder for me at least. Can you say one hallelujah? Hallelujah. Look, அவங்க உங்களுக்கு hallelujah சொல்றாங்க பாத்தீங்களா? நீங்க திருப்பி சொல்லுங்க hallelujah, hallelujah. தண்ணி கிண்ணி குடிக்கிறனா குடிங்க. Before we start, if you want to drink some water, now is your time to have some water, because I know that prayer would have taken the throat out of everyone. So if you want, go on. But before I can start, I just want to turn to your left, turn to your right, say praise the Lord. உங்க இடது பக்கம் வலது பக்கம் திரும்பி யார் இருக்காங்களோ ஒரு ஸ்தோத்திரமோட சொல்லுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. Praise the Lord. Please stay back. Praise the Lord. This is the way that we never. Can you say praise the Lord to them, please? And yes, they say back. This is the way godly people can stay in a community and live. இந்த மாதிரி தான் godly people ஒரு communityல, அதாவது ஒரு ஐக்கியத்தோட வாழறதுக்கு ஒரு வழியா இருக்கு. என்ன சொல்றீங்க? Amen. Hallelujah. Now I want brother Luke to come in forward and just to give a short what's on your mind. I want you to speak a little, and then we will go to the other things. Brother Luke is the leader of this team, and he's been taking care of all the travel arrangements and things like that, and also to the complete extent of this trip he's been putting his soul into it, I would say. அவர்தான் வந்து இந்த குழுவோட தலைவரா இருக்கிறார். ஹalleluya. இங்க வரணும் அப்படினு ஆசீர்வாதமா நினைச்சு வந்தவர் இவர்தான். இவருக்கு கை தட்டுறீங்களா? They want to honor you in the way saying thank you. Okay, please few words, brother. So, first of all, முதலாவதாக I'm very happy to be here. இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். Like Jabe said, ஜெய்தீப் சொன்னபடி I've been to many countries in the world. நிறைய உலகத்துல இருக்க நிறைய கண்ட்ரீஸ், அதாவது தேசங்களுக்கு நான் போயிருக்கேன். I've seen a lot of cultures. நிறைய கல்ச்சர்ஸ், அவங்க கலாச்சாரம், நிறைய கலாச்சாரம் நான் பார்த்திருக்கேன். I ate a lot of tasty food. அவங்க ஊர் சாப்பாடே சாப்பிட்டிருக்கேன், உங்க ஊர் சாப்பாடே சாப்பிட்டிருக்கேன். I see many peoples. நிறைய மக்களை பார்த்திருக்கேன், டிஃபரெண்ட் வேற மக்களை பார்த்திருக்கேன். But you know the best thing is? அதுல வந்து ஒரு பெஸ்ட் திங் இருக்கிறதுலே நல்ல விஷயம் என்னன்னா, I can meet brothers and sisters. உங்களை போல brothers and sisters, எனக்கு brothers sister அக்கா மாறு அண்ணன் மாறு பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. And we can worship the same God. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் எனக்கு முழுமையான சந்தோஷம் அப்படின்றாரு. திருப்பி சொல்லுங்கக்கா. ஹalleluya. So, yes, I'm very happy to be here. இங்க இருக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். And I'm happy that I can bring so much people from Germany with me. இந்த மாதிரி வாலிபர்களை ஒரு குழுவாக நான் வந்து நம்மளுடைய தேசத்துக்கு, நம்மளுடைய வில்லேஜ் ஊழியத்துக்கு எடுத்துட்டு வரது ரொம்ப சந்தோஷம். அதாவது வில்லேஜ் எவாஞ்சலைசேஷன் ஆஃப் இந்தியா மிஷன் நம்மளோட ஊழியத்துக்கு. And they're very interesting. They asked me, let's go to India. ரொம்ப ஆர்வமா என்கிட்ட கேட்டாங்க, வாங்க இந்தியா போலாம் எல்லாரும் அப்படின்ட்டு. And I say, okay, maybe later. சரி ஒருவேளை போலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு இவரு. And they come again, let's go to India. திருப்பி என்கிட்ட வந்துட்டு வாங்க இந்தியா போலாம் அப்படின்றாங்களா. And I said, okay, I try. சரி நான் வந்து முயற்சி செய்றேன் அப்படின்னாரு.
And we go in prayer. ஜெபம் பண்ண போனாங்களாம். And God give us this opportunity to come here. ஆண்டவர் ஒரு வழியை வகுத்து கொடுத்தார். நாங்க இப்போ உடனே வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. Now we're here. அதனால நாங்க இங்க இருக்கோம் இப்போ. ஆமென். That's how God works. இப்படிதான் ஆண்டவர் ஒரு வாழ்க்கையிலயும் வேலை செய்றார். In each and everyone's lives. Right. And God work here the same. உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே தான் வேலை செய்றாரு. Like in Germany. எங்களுடைய வாழ்க்கை ஜெர்மன் தேசத்துல அப்படிதான் வேலை செய்றாரு. And other countries in the world. வேற எந்த ஒரு உலகத்துல ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு தேசமாக இருந்தாலும் அங்கே அப்படிதான் வேலை செய்றாரு. Praise the Lord. Praise the Lord. So, yes. That's enough. Yes, it's good, brother. I just want them to know who you are, and thank you for bringing the team. And yes, yeah, sure. Okay. 2015 I was the first time here. 2015ல உங்ககிட்ட நான் முதல் தடவை வந்தேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு அவர் வந்தது? And everything was for me different, like new. எல்லாமே புதுசா இருந்திருக்கான். I tasted food. நான் சாப்பிட்டு It was பார்த்தேன். spicy. ரொம்ப காரமா இருந்ததுங்க. And I said, wow. அப்படின்றதா. But it's very, very tasty. ஆனா பார்க்க ரொம்ப அருமையா ஒரு மாதிரி ஒரு சுவையா இருந்ததா ஒரு சாப்பாடு. Yes, I came with one friend. ஒரு நண்பரோட வந்தேன் அப்போ. And I was not married. அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. Now, ஆனா இப்போ 10 years later, 10 வருஷம் கழிச்சு I am married. எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. And I have 4 children. எனக்கு 4 குழந்தைங்க இருக்கு இப்போ. ஹalleluya. நம்ம ஊருக்கு வந்து போனவனோ ஒரு கல்யாணம் ஆச்சுன்றாரு. ஹalleluya. So the smallest one is only 3 months. சின்ன குழந்தைக்கு 3 மாசம் தான் ஆகுதா, ஆம்பளை பையன். Yeah. It's a son. Yeah. ஆம்பளை பையன். So they want to come with me. அவங்களும் என் கூட வரணும்னாங்க எங்க மனைவி. But it was not possible. ஆனா இந்த நேரத்துல வர முடியாதுல்ல, அதுதான் சொல்றாரு. So yes, but my wife, ஆனா என்னோட மனைவி, she always wants to see pictures. My போட்டோ அனுப்புங்க என்ன பண்றீங்க இந்தியால அப்படிን போட்டோ அனுப்புங்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க. And videos. வீடியோவும் அனுப்புங்க அப்படின்றாங்க. And I will greet you from my family, from my wife. என்னோட குடும்பத்தின் சார்பாக அவங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். And she will say God bless you. அவங்களும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் அப்படினு சொல்வாங்கன்னு சொல்றார். ஆமென். Thank you. Thank you brother. கை தட்டுவோமா அவருக்கு? நன்றி. Thank you. So without taking up much of the time, we are on a tight schedule and we will just finish in a short while. I want Brother Alex to come up and share a short word of God, and after that maybe if anyone has a testimony for 5 to 7 minutes, if you are willing, you just tell me, or else I'll take care. இப்பொழுது Brother Alex அப்படின்றவர், அவருடைய அப்பாவும் அந்த ஊர்ல வந்து பாஸ்டரா இருக்கார். His father is also a pastor in which place, brother? Bielefeld அப்படின்ற இடத்துல வந்து அவங்க அப்பாவும் போதகராக இருக்கிறார். இவரும் அவங்க அப்பாவோட சேர்ந்து ஊழியங்களை செய்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால உங்க எல்லாரையும் அவர் வந்து இங்க பார்த்து என்ன பண்றோம் அப்படின்றத பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கணும்னு வந்திருக்காரு. So now it is over to you, brother. Yeah, hallelujah. I am very happy to be here also. எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க உங்களோட இருக்கிறதுல. ஆமென். And I'm also very happy to see so much people here in front. திடீர்னு பாக்கும்போது இவ்வளவு பேர் முன்னாடி இருக்கீங்க, என்ன பண்றதுனே தெரியல, ஆனா உங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றார். ஹalleluya. It's very interesting to be in a church like this place. நம்மள மாதிரி ஒரு சபைக்கு எனக்கு வந்ததுல ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றாரு. அவர் வந்து சொல்றாரு. Yeah, praise the Lord. Praise the Lord. I want to share a short text from the Bible. சின்ன ஒரு வேதாகம வசனத்தை கொஞ்சம் பாக்குறீங்களா என்னோட? And it's in the Psalm. Psalmsல இருக்கு. சங்கீதம் 18வது அதிகாரம். What's the word? Second. 2ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. உசுந்த பிரவாசம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. ஹalleluya சொல்லுவோமா? Here
David writes some interesting things. தாவீது ராஜா the king King David. தாவீது ராஜா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை எழுதுறாரு பாருங்களா, ஆர்வம் கொண்ட விஷயங்களை. Who knows King David? Raise your hand. யாருக்கெல்லாம் தாவீது ராஜாவை தெரியுமா? கை தூக்குங்க. They know. Yeah. Hallelujah. Hallelujah. And we know all his story, I think. உங்களுக்கு கதை எல்லாமே தெரியுமா தாவீது ராஜாவை பத்தி? Yes. தெரியுமா? Yeah. Okay. He has many problems maybe in his life. அவருக்கு வாழ்க்கையில பெரிய பிரச்சனைங்க நிறைய இருந்திருக்காங்க. He should be the king. அவரு ராஜாவா தான் இருந்தாரு. But there was Saul. ஆனா சவுல் அப்படின்றவரு அவருக்கு முன்னாடி இருந்தாரு. And he tried to kill him. சவுல் வந்து தாவீது ராஜாவை கொல்லணும்னு பார்த்தாரு. And David was many times in big trouble. இதனால தாவீது ராஜா நிறைய வாட்டி பெரிய பிரச்சனைகள்ல இருந்ததா உணர்ந்தார். Saul is near him and he can easily kill him. சவுல் வந்து தாவீது ராஜா பக்கத்திலே இருக்காரு, அவரை ஈஸியா வந்து சுலபமாக கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்ய முடியும் அப்படின்றது சொல்றார். But David writes words like this we just read. ஆனா தாவீது ராஜாக்கு அந்த நேரத்துல ஒரு சத்திய வசனத்தை எழுதுறார், அதுதான் நம்ம இப்ப படிச்சோம். The Lord is my rock. ஆண்டவர் என்னுடைய என்னமா கல்லா இருக்காரா, கண்மலையா இருக்காரா, என்ன கண்மலையுமான தேவனா இருக்கிறார். சொல்லுங்க யாராவது ஒரு அல்லேலூயா. ஆமென். Yeah, when I think on the rock or a cliff, ஏதோ ஒரு கண்மலை அல்ல ஒரு கல் அப்படி நான் யோசிக்கும் போது, then it's very hard. அது ரொம்ப ஒரு உறுதி பெற்ற ஒரு விஷயமா இருக்கும். And David says, my Lord is my rock, like a rock. ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, என் தேவன் என் கண்மலையாக இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். If you look when there's an ocean and there looks a cliff or a rock out of the ocean. ஒரு சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துல ஒரு மலை இருக்குன்னு வைங்களேன். For the rock it doesn't matter if it's rain or snow or storm or sun, it doesn't matter. அந்த கண்மலைக்கு அது மழையோ இடியோ புயலோ சுனாமியோ எதுவா இருந்தாலும் அந்த கண்மலை உறுதியா இருக்கும்ன்றார். The rock is hard. கவனிங்கப்பா, கண்மலை உறுதியான ஒரு கண்மலையா இருக்கு. And this is an example for our God. David said, the Lord is my rock. இது ஒரு உதாரணமா இருக்கு. தாவீது சொன்ன மாதிரி அவர் ஒரு கண்மலையாக இருக்கிறார், என் தேவன் ஒரு கண்மலையாக இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. Nothing can change his mind or do something to him. இந்த வசனத்தை பார்த்தோம்னா தாவீதோட சிந்தனையை மாற்றக்கூடிய திறன் யாருக்குமே இல்ல. When we read the next thing is David say, the Lord is my fortress or my castle. மூணாவது வசனத்துல இரண்டாவது லைன் படிங்கமா. Have you also ரட்சிக்கப்படு? Okay. Have you here castles or fortress in India? Castles and fortress, அதாவது வந்து fortressனா என்னப்பா? கோட்டைகள் இந்தியால இருக்குதா பாத்துருக்கோமா? கோட்டைகள் பெரிய castles-னா வந்து எப்படி சொல்றது தெரியல எனக்கு. மாளிகைகளை பாத்துருக்கோமா? ஆமென். மாளிகை பார்த்ததே இல்லீங்களா? என்னங்க பாத்துருக்கோமா? ஹல்லேலூயா. For example, in Bielefeld we have a castle. அவங்க ஊர் பீலஃபெல்ட்ல ஒரு மாளிகை இருக்குதா? And the walls are 4 meters thick. Wow. அந்த செவுரு வந்து 4 மீட்டர் திக்கா, இவ்வளவு பெருசு செவுரு இருக்கும். அது உள்ள அப்படி ஆள் போறதுனால கஷ்டம். And the walls are very high. அந்த செவுரு வந்து அவ்வளோ ஹைட் இருக்கும். அவங்க ஊர்ல பில்டிங்லாம் அப்படிதான் இருக்கும். போட்டு காமிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் அவ்வளோ ஹைட் இருக்கும். A long time ago when there was a war, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்களோட காலத்துல இருக்கும்போது அங்க ஒரு செவுரு இருந்தது அவங்க ஊர்ல ஜெர்மனில. The people come into this castle. அதே மாதிரி இந்த ஒரு மாளிகைக்குள்ள அவங்களுடைய மக்கள் வரும் பொழுது to be safe. This is you're talking about David now, right? No, us. Okay. அந்த காலத்துல வந்து மாளிகைகள்ல வந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது உள்ள ஒரு போர் வரும்போது உள்ள போய் அதுல பதுங்குவாங்கல. அது ஒரு காப்பாற்றும் இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் சொல்றாரு இப்போ. Yes, and David, he was in such situations where he doesn't have a castle. தாவீது ஆனா இருந்த நிலைமையில அவருக்கு ஒரு மாளிகையோ கோபுரமோ இல்ல. ஆமென். Amen. He was sitting somewhere in a hole in a cold situation. ஏதோ ஒரு பொந்துக்குள்ள ஒரு குளிர் தேசத்துல போய் மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தாருன்ற தாவீது. Saul wants to kill him. சவுலுக்கு அவரை கொல்லணும்னு ஆசை இருக்கு. But David sat there and he knew the Lord is my rock, the Lord is my castle. ஆனா தாவீது அந்த குளிர்பட்ட அந்த பொந்துல கூட உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் என்னுடைய கண்மலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாராம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. And this is very interesting. இது ரொம்ப ஆர்வங்க எனக்கு இத பத்தி. A lot of time we are also maybe in trouble or we have problems. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த நேரத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. And we can we also say the Lord is my rock? ஆனா நமக்கு இந்த நேரத்துல இந்த பிரச்சனைகளா இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய கண்மலையா இருக்கிறார்ன்றது எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும் நம்ம பிரச்சனையை நம்ம அனுபவிக்கும் போது அப்படின்னு கேக்குறார்.
Have we the same trust like David? நம்ம கூட தாவீதை போல இருப்போமா அப்படின்றதான் கேள்வி. When I look on my parents, நான் என்னுடைய பெற்றோர்களை பார்க்கும்போது அவருடைய பெற்றோர்களை, it's very there are many stories what I can tell about him. எங்க your parents இவருடைய பெற்றோர்களை பார்க்கும்போது அவர்களை பற்றி நிறைய கதைகள் சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா ஊழியக்காரர், அதனால சொல்றாரு. I have 9 sisters. 9 தங்கச்சி இருக்கான். சொல்லுங்க அல்லேலூயா. And I have 2 brothers. 2 தம்பி தான். Amen. And it's very wonderful. And one of the sister is here. Yeah, okay. my sister sits over there. Anya, yes. He's older than me. ஆமா, அவங்க வந்து இவரோட பெரியவரா சொல்றாரு. And my parents are very, it's like examples for me. என்னோட பெற்றோர்கள் நல்லா கவனிங்க, என்னோட பெற்றோர்கள் என்னோட வாழ்க்கையில ஒரு உதாரணமாக இருந்தாங்கன்னு நான் சொல்ல முடியும். Because in every situation you can see their faith, their strength and the நான் வளரும்போது இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள்ல எல்லா நேரத்திலயும் அவர் விசுவாசத்தை, அவங்களுடைய விசுவாசத்தை என்கிட்ட காமிச்சாங்க. And they teach us kids. அது எங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க நாங்க குழந்தையா இருக்கும்போது. For example, my mom 3 years ago, எங்க அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி the doctor says to her he has cancer. டாக்டர் வந்து அவங்க அம்மாக்கு வந்து ஓகே இவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்களா அவங்க அம்மாவுக்கு. And it was like a shocking message for our family. Oh, okay. Shall I say this? Okay. Okay. இது வந்து ஒரு ஷாக்கிங் மெசேஜ், அது ஒரு பயமுறுத்துற ஒரு விஷயமாக இருந்தது கேன்சர் அப்படின்றது. Because we never something in our family does not happen, so இந்த மாதிரிலாம் எங்களோட குடும்பத்துல இது வரைக்கும் நாங்க பார்க்கல. It was something new for us. இது ஒரு புதிய ஒரு விஷயமா இருந்தது. But our parents teach us to be strong. ஆனா அந்த நேரத்துலயும் என்னோட mom and dad, எங்களுடைய அப்பா எங்களை வந்து உறுதியா இருக்கணும் அப்படினு சொல்லி கொடுத்தாங்க. They teach us the Lord is our savior. Lord is our savior. ஆண்டவரே நம்மளை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார் அப்படினு சொன்னாங்களா இந்த சூழ்நிலையில இருந்து. The Lord is our castle, there are we safe. ஆண்டவர் நம்முடைய மாளிகையா இருக்கிறார், அங்க நம்ம போய் பூந்து இருந்தோம்னா நமக்கு அடைக்கலம் இருக்கும் அப்படின்றார். சாரி, என் தமிழ் கொஞ்சம் தப்பா இருக்கு. ஹல்லேலூயா. Yes. And we pray for it and we lay it in God's hands. இதனால நாங்க இத ஜெபம் பண்ணி இந்த கோரிக்கையை ஆண்டவர் கையில வச்சிட்டோங்க. And she is now and God heals her. ஹல்லேலூயா. அவங்க இப்போ வந்து நல்ல உயிரோட அருமையா இருக்காங்க. ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுத்தாருன்றாங்க 3 வருஷம் முன்னாடி. Praise the Lord. And this is what I wish for our lives. இதேதான் நம்மளுடைய ஜீவிதத்திலும் இருக்கணும் அப்படினு சொல்லி நான் விரும்புறேன். When we in trouble, நம்ம ஒருவேளை பிரச்சனையில இருக்கலாம். when there are problems, ஒருவேளை problems இருக்கலாம். when you don't know what to do, நமக்கு என்ன அடுத்து பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கலாம். think about David. ஒரு நிமிஷம் தாவீதை பத்தி யோசிச்சு பாருங்க. Saul wants to kill him. சவுல் வந்து தாவீதை கொல்லணும்னு நினைச்சார். He was somewhere in the desert. அவர் எங்கேயோ பாலைவனத்துக்குள்ள ஒரு இருட்டான ஒரு அறையில ஒரு பொந்துல இருந்திருக்கார். And he knew there's a God. ஆனா அந்த நேரத்திலயும் கூட ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார் அப்படின்றது சவுலுக்கு தெரிஞ்சுதான். சொல்லுவோமா? குட்டி பசங்க ஒரு அலையில சொல்லுங்கடா. Very good. Amen. Amen. That's it. You want to share? And what can the people take out of this? Okay. And with this, we should understand that whenever we are also in these same type of situations, God is able to help us. இந்த மாதிரி ஒரு situationல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய கன்மலையாக இருக்கிறார். He is our castle. அவர் நம்மளுடைய மாளிகையா இருக்கிறார்னு தான் சொல்லுவார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கை தட்டுவோமா இவருக்கு? எவ்வளவு அருமையான விஷயம். அவங்க அம்மா வந்து புற்றுநோயில இருந்து ஆண்டவர் தீர்க்க வல்லவராக இருந்தார். Great testimony and thank you brother. Praise the Lord. Yes. Okay. We can sing the song. Yes, now we can sing the song. Of course. Now I would like to invite the team to just stand up and join us in one song. ஜீவன் பிரதர் எங்கப்பா? மைக் கொடுக்க சொல்ல. மைக் எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறீங்களா உங்களுக்கு? Please, you can all stay in a place also. No music is okay, right? Yeah, it's okay. There's der anderen Linien. Ja, doch.
I'll just explain the song. இப்போ அவங்க பாட போற பாடலுடைய பேர் வந்து There is Power. The song that we are going to sing is There is Power. இந்த பாட்டு உங்களுக்கும் தெரியும். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. அந்த பாட்டு தான் பாட போறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளோட பாஷையில நம்ம பாட முடியும்னா பாடலாம். என்ன சொல்றீங்க? ஆமென். Would you be free from the burden of sin? There's power in the blood, power in the blood. Would you or even a victory win? There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be free from your passion and pride? There's power in the blood, power in the blood. Come for a cleansing to Calvary's side. There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be whiter, yes, whiter and snow? There's power in the blood, power in the blood. Since things are lost in its life-giving flow, there's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you service for Jesus your King? There's power in the blood, power in the blood. Would you live daily His praises to sing? There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power. Yeshua, Ralala, Dharmai unne, unne, Arudavara, Vadu Koti Endralane, இன்னொரு முறை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரட்சகர் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அவரோட மொழியில Das ist Kraft, Kraft, wunderbare Kraft in dem Blut des Blut. Da ist Kraft, Kraft, wunderbare Kraft in dem Blut des Heilands allein. Kraft, wunderbare Kraft
in dem Blut des Blut. Da ist Kraft, Kraft, wunderbare Kraft in dem Blut des Heilands allein. Just the chorus you can explain. The next song is about where is such a God like you? அடுத்த பாடல் வந்து உங்களை போல ஒரு தேவன் எங்க இருக்கிறார் ஆண்டவரே அப்படின்றதுதான். Who forgives the sins? எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறீர். Who never let us alone. எங்களை நீங்க தனிமையாக விடல ஆண்டவரே. This is our God. நீங்க என்னுடைய தேவனாக இருக்கிறீர். Amen. ஆமென். இதான் பாடல். Wo ist euch ein Gott, so wie du, der die Sünde vergibt und der Rest die Schuld seines Volkes, der in seinem Zorn nicht ewig das hält, denn er ist barmherzig. Wo ist euch ein Gott, so wie du? Halleluja, Halleluja, Amen. Wo ist euch ein Gott? Wo ist euch ein Gott? Denn Jesus ist barmherzig und er ist von großer Kraft, vor dem jeder Mensch schuldig ist. Wo ist euch ein Gott? Jesus wird sich unser wieder erbarmen, unsere Schuld unter seine Füße treten und alle unsere Sünden in die Tiefe des Meeres werfen. Wo ist euch ein Gott, so wie du? Halleluja, Halleluja, Amen. Wo ist euch ein Gott? Halleluja, Amen. Wo ist euch ein Gott? Denn Jesus ist barmherzig und er ist von großer Kraft, vor dem jeder Mensch schuldig ist. Wo ist euch ein Gott? Amen. இது அப்படியே நாங்க வந்து ஆங்கிலத்துல ஒரு வாட்டி பாடுறோம். ஹalleluya. ஆரோமானவர் அல்ல சொல்லுங்க. உங்க மொழில கேட்க நல்லா இருக்குல்ல? ஹalleluya. இந்த ஒரு அதே பாடல்ல இங்கிலீஷ்ல பாடுறோம். Is okay to sing in English? Kommt auch in 3 Sprachen. Englisch, Deutsch, Russisch. Englisch. Nummer ist das? Deutsch. Deutsch? Nee, Englisch, Deutsch, Russisch. Okay. முதல்ல அவங்க வந்து ஜெர்மன் பாஷையில பாடுறாங்க, அப்புறம் வந்து இங்கிலீஷ்ல பாடுறாங்க. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong.
Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. Hab Dank von Herzen her, hab Dank, du Heiliger, hab Dank, denn du gabst Jesus Christus deinen Sohn. Hab Dank von Herzen her, hab Dank, du Heiliger, hab Dank, denn du gabst Jesus Christus deinen Sohn. Ihm spricht der Schwache, ich bin stark, und der Arme, ich bin reich, denn was am Kreuz getan ist mein. Ihm spricht der Schwache, ich bin stark, und der Arme, ich bin reich, denn was am Kreuz getan ist mein. Hab Dank. Chwała Ciebie nasz Господь, chwała Ciebie Bóg Święty, chwała za Jezusa, Syna Twojego. Chwała Ciebie nasz Господь, chwała Ciebie Bóg Święty, chwała za Jezusa, Syna Twojego. Теперь славить скажет я силен, бедный скажет я богат, благодаря тому, что Он нам дал. Теперь славить скажет я силен, бедный скажет я богат, благодаря тому, что Бог нам дал. Хвала. Hallelujah. தமிழ் எப்படி வரும்? Give thanks to the grateful heart. தமிழ் தெரியுமா யாருக்காவது இது? அடுத்த வாட்டி நம்ம கத்துக்கின்னு பண்றோம். இதுலயே ஏதாவது ஒரு டியூன் வருங்களே. Yes, we do not remember the Tamil version of this, but give us 1 second, we will sing it with you, along with you. Give thanks. எல்லாரும் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அருமையாக இருந்ததா இல்லையா? சொல்லுங்க அப்பா, உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறீங்களே. வெரி நைஸ். யார் சொன்னது? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. இட்ஸ் ஓகே அக்கா, இட்ஸ் நாட் a time to be shy. வெரி நைஸ். அந்த அக்கா கை தட்டுறீங்களா? இல்லைங்க, நமக்கு இந்த டியூன் தெரியல, அதனால விட்டுருவோம். எதுக்கு நமக்கு தேவையில்லாதது. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். Thank you so much. Any testimony that anyone wants to share? Okay, please sit down. Please sit down. Any testimony that anyone wants to share? Any testimony? Yes, super. Super. உங்களுக்கு கை தட்டிங்களா டெபோராக்கு? Go on. 9. Deutsch? Deutsch? She in German. Yes, perfect. Please check. Hallo alle zusammen. Yes. Hallelujah. Okay, he can hear us. Mein Name ist Deborah, wie ich schon gesagt habe. Hello, my name is Deborah. என்னோட பேர் டெபோரா. Ich komme aus Deutschland, wie ihr wisst. I come from Germany, like you know now. உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஜெர்மன் தேசத்துல தான் வரேன் அப்படினு. Ich habe 9 Brüder und Schwestern. I have 9 brothers and sisters. Hallelujah. சொல்றீங்களா? 9 brothers and sisters. Yes. Okay, 9 அண்ணன் தங்கச்சி அவங்களுக்கு. அக்கா சாரிங்க, அக்கா தங்கச்சி. ஹalleluya. நான் தப்பு பண்ண கூட கண்டுபிடிச்சிரீங்க. ஹalleluya. Okay. Und ich wollte mit uns ein kleines Zeugnis teilen. And I want to share a little testimony with you. உங்ககிட்ட ஒரு சின்ன சாட்சியை சொல்லணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு.
Ich arbeite in einer Apotheke. I work in a pharmacy. பார்மசில வந்து இந்த மருந்து கடைகள் வேலை செய்றேன் நானு. Ich arbeite sehr viel mit Medikamenten. And I work a lot with pharmaceutics. ஆமா அவங்க pharmacist அவங்க அந்த B Pharm படிச்சு pharmacy பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்றவங்க. Also ich habe auch eine sehr große Verantwortung. Aufgabe. So I have a big எனக்கு ஒரு பெரிய Say it again. An einem Tag habe ich Medikamente ausgepackt und ja, eingeräumt. One day I unpacked some pills. ஒரு நாள் நான் வந்து திறக்கும்போது மாத்திரை எல்லாம் திறந்திருந்தேன் என்னோட வேலை ஸ்தலத்துல. Mir ist ein Fehler unterlaufen. And I made a mistake. அதுல ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. Ich habe ein Medikament übersehen, das war sehr teuer und ich habe es aus Versehen zurückgeschickt. And I didn't see one of these pills and I sent it back. ஆமா அந்த ஒரு மாத்திரை ஒழுங்கா எடுக்காம திரும்பி வச்சிட்டேன். And it was very expensive. அது ரொம்ப உழைந்த ஒரு மாத்திரை அதை எங்கேயோ வச்சிட்டேன். Nach einiger Zeit habe ich herausgefunden, dass es fehlt und ich habe große Panik bekommen. And after a while I noticed there's something missing. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஏதோ ஒன்னு காணாம போயிடுச்சே அப்படினு யோசிச்சாங்களாம். Und ich habe versucht überall anzurufen, herauszufinden, wo das Medikament ist, aber ich habe es nicht gefunden. And I panic and I start to call everywhere I know. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சேன். And try to figure out where it is. எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. Und nach einiger Zeit habe ich überlegt und habe gedacht, warum frage ich nicht Jesus um Hilfe? Er ist doch allmächtig. And after a while, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா I thought about why I searching everywhere else. நான் எல்லா இடத்துலயும் தேடி இருக்கேன். ஏன் இப்படி தேடுறேன் அப்படி யோசிச்சாங்களாம். And don't ask Jesus for help. ஆண்டவர் ஏன் கேட்காம ஏன் எங்க எல்லா இடத்துலயும் தேடி இருக்கேன் அந்த விலை வந்த மாத்திரைக்குன்னு யோசிச்சாங்களாம். Ich bin in einen Raum gegangen, habe die Tür zugemacht. And I go into a room, a small room, and ஒரு சின்ன ஒரு அறை உள்ள போயிட்டு அந்த பூட்டிக்கினேன். Und ich habe ein kleines ernstes Gebet zu Gott gerufen. Ja. And I pray a little prayer, but very strong. ஒரு சின்ன பிரேயர் தான், ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன், ஆனா ரொம்ப ஒரு வல்லமையான ஜெபம் பண்ணேன். Ich habe gesagt, Jesus, du siehst meine Situation. அதான் இந்த ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க எனக்கு தீர்வு கொடுங்க. Please give me a sorry. And I pray, Jesus, you see my situation. அவங்க மொழி நானே sorry. Okay. Nur du kannst mir jetzt helfen. Only you can help me now. நீங்க மட்டும் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். Ich habe die Tür wieder aufgemacht und wollte rausgehen. And I opened the door and went out. அந்த டோரை திறந்துட்டு நான் வெளியே போனேன். Und genau in diesem Moment klingelt das Telefon. And at this moment the phone rings. அந்த நேரத்துல phone வந்து அடிக்குதுங்க எனக்கு. Und da ist jemand am Telefon, der sagt, wir haben das Medikament gefunden. And there's somebody on the phone. He said, we found some medicine. ஆமா அந்த விலையுயர்ந்த ஒரு பொருள் ஒரு மாத்திரை வச்சிட்டு போயிட்டீங்களே உங்க வேலையே போய்டும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த மாத்திரை நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினு யாரோ ஃபோன் பண்ணாங்களாம். Halleluja. Genau. Das ist ein kleines Zeugnis, was ich erzählen wollte, dass wir gestärkt werden in unserem Glauben. Wir haben einen allmächtigen Gott, der alles kann. And this is just a short testimony how great our God is and that we have a God he hear our little prayers. இது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியா இருக்குன்னா நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளவு ஒரு வல்லவரா இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையில இருந்தும் பெரிய பிரச்சனையில இருந்தும் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். In der Bibel steht im Psalm 50 Vers 15. In the Bible in Psalm 50 சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம் கொஞ்சம் படிங்க. Rufe mich an in der Not, so will ich dich erretten und du sollst mich preisen. They are reading it one more time. படிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். Gott segne euch. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கை தட்டுவோமா? ஒரு அருமையான விஷயம் இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கம் ஜாஸ்தி, ஆனா அவங்க அதை தாண்டி 2 இடத்துக்கு போனோம், வாயே எங்கேயுமே திறக்கல. இங்க வந்து நம்ம நாளூர்ல பேசணும்னு ஆசைப்பட்டாங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. Hallelujah. I'm just telling them that this is the first time you're sharing the testimony after you're coming to India and you did it in Nallur. So the people are happy. Nobody get it, Ilama? Very nice. Thank you. So, we are now coming to one of the closes of the meeting. Pastor Inge.
But now coming to the close of the meeting, இந்த மீட்டிங் உடைய முடிவுக்கு நாம வர போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து now we are going to close the meeting on time. We are going to close the meeting and we are going to go into a session of prayer. And in this prayer we are going to ask the people to come forward, but at your comfort you can pray for them and what their needs is I can translate for you. இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊழியக்காரையா பார்த்துட்டு நம்ம யாருக்கெல்லாம் ஜெபம் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வாங்க. இவங்கெல்லாம் வல்லமைக்குரிய ஒரு ஆளுங்க. எப்படி சொல்றேன்னா, ஐயா கிட்ட பேசியிருந்தேன், இன்டர்நேஷனல் மென்ஸ் கான்ஃபரன்ஸ் போனல ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சொல்லுங்க. ஆமாவா, ஞாபகம் இருக்கு. அதுல வந்து 3 hour ஜெபம் பண்ணாங்க. முடிச்சுட்டு பணியில வெளியே வந்துட்டு இவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஒரு 2 hour கழிச்சு பேசும்போது வாயில இருந்து புகை வருது ஜீவன் பிரதர் அப்படின்னா பணியில. ஆமா பிரதர் தெரியுது பிரதர் அப்படின்னாரு என்கிட்ட. என்ன ஆச்சுன்னா, அவ்வளவு தூரம் அவர்கிட்ட நான் சொன்னேன், இதை வல்லமையான மக்கள் இவங்க 3 hour விடாம ஜெபம் பண்ணி நான் ஒரு hour முட்டி போட்டேன். சரிங்களா? இப்படி ஒரு கண்ணில் பார்த்தேன், முடியல ஜெபம். ஏஞ்சேன், இப்படி வந்தேன், 1 hour இப்படி போக பார்த்தேன், அப்பயும் முடியல ஜெபம். திருப்பி ஒரு hour முட்டி போட்டேன். எப்பதான் முடிக்க போறாங்கன்னே தெரியல. 3 hour கழிச்சு நானே முன்னாடி போய் ஆவில ஃபுல்லா சூப்பரா முடிச்சுட்டு போடுங்க ஒரு அல்லேலூயா. Hallelujah. I'm just telling about how we met in the International Men's Conference and everyone prayed for 3 hours. I'm doing the same thing again. Like I was kneeling down for an hour, I looked through an eye and nobody finished. Then again I stood up for an hour and I looked, nobody finished. So 3 hours of continuous prayer. That was a great thing for me. That's what I'm trying to say. Okay, in the service முடிச்சிரோமா? Hallelujah. முடிக்க வேணான்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லாருக்கும் முடிக்கணும், உடனே முடிக்கணும். சரி, ஓகே, நான் முடிச்சிடுறேன். Hallelujah. I just told them, those who don't want me to finish the service, say one hallelujah. Only 4 people said, so that means they want me to finish, huh? It's very nice. It's very nice. ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை வச்சு முடிச்சிரோமா ஐயா? இந்த புல்பிட் மட்டும் கொஞ்சம் லைட்டா ரைட் எடுங்க ஐயா. I already told them that I'm going to do a small illustration that will take like 2 minutes. I need 3 people. I told you this. Yes. Come. Dorian can come, Samuel can come, and David can come. Just a small illustration that I did. இது வந்து அவங்க ஊர்ல பண்ணி காமிச்சேன். உங்க ஊர்லயும் நம்ம ஊர்லயும் உங்க ஊருன்ட்டா பாத்தீங்களா? தப்பா நினைச்சீங்க. நம்ம ஊருங்க. It's our country. Hallelujah. இல்லையா? நம்ம கண்ட்ரி இல்லையா? Hallelujah. Okay, நான் உங்க ஊர்ல பண்ண. Just come like this. Small illustration that I did in your country that I want to do for them. One day there were 3 blind men. Okay, hallelujah. Can you all keep your hands like this? Am I asking too much? Yes, there were 3 blind men, and in these 3 blind men they one day wanted to find out how an elephant looks like. Hallelujah. So they started, one of the blind men, keep your hand down please, all of you. You can keep it down. One of the blind men said to the other 2 blind men, come, let's go to the zoo and find out how an elephant looks like. So the elephant is standing here. Okay, let's keep me as the elephant. நான் தான் வந்து அந்த யானையை வச்சுக்கலாம் சொல்லுங்களேன். இவங்க 3 பேர் அந்த குருடர்கள். சரிங்களா? 3 குருடர்களுக்குமே ஒரு நாள்ல வந்து இந்த யானை எப்படிதான் இருக்குது பார்க்கணும்னு நினைச்சாங்களாம். பார்க்கும்போது 3 குருடர்களும் சேர்ந்து காட்டுக்குள்ள போலாமான்னு பார்த்தா காட்டு ரொம்ப டேஞ்சர்ல, போக முடியாது. அதனால ஜூக்குள்ள போயிடலாம், ஒன்னும் ஆகாதுன்றதுனால முதல் பிளைண்ட் மேன் வந்தாராம். அப்படியே இந்த வந்து he touched the trunk of the elephant. அப்படி trunk, 2 hands please. Yes. Oh, I touched the trunk of the elephant. It looks like a snake, he says to the other 2 blind men. என்ன சொல்றாருன்னா, நான் முதல் குருடன் நான் வந்துட்டேன், இந்த யானையோட மூக்கு தந்தத்தை பிடிச்சிட்டேன். தந்தம் இல்ல, இது பேர் என்ன? ட்ரங்க். அது தண்ணி குடிக்குமே, தும்பிக்காய். எஸ், சொல்லுங்க இல்லையா? தும்பிக்காய். அந்த தும்பிக்காய் இப்போ தொட்டுட்டேன், பார்க்க பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிளைண்ட் மேன் 2 பிளைண்ட் மேன் சொல்லிட்டாங்க. இவர் பேக் வாங்கிட்டார் லைட்டா. ப்ளீஸ் 1 minute black. And these 2 people are so excited to see how the elephant looks like. They are jumping with joy, but they can't physically see. ஓகேவா? ரொம்ப ஆர்வத்தோட குதிச்சிட்டே இருக்காங்க. ஏன் இந்த யானை எப்படிதான் இருக்கு பார்த்தே ஆகணும். ஆனா 2 பேரும் குருடாச்சே. Hallelujah. You are blind. Yes. Thank you. The second blind man comes up. Hallelujah. ரெண்டாவது குருடர் வராரு. He touches the feet of the elephant. Okay, அந்த யானையோட காலை தொட்டு பார்க்கறார். சரிங்களா? தொட்டு பார்த்த உடனே முதல் குருடர் கிட்ட, நீ போய் சொல்ற, you are lying to be blind man number 1. The elephant does not look like a snake, it looks like a tree.
ஹல்லேலூயா. ஒரு மரக்கட்டம் போல இருக்கு, அப்படி இப்படி கட்டி பிடிச்சிக்கினாரு. குருடா இருக்க இப்படி கட்டி பிடிச்சின்னு மரக்கட்டம் போல இருக்கு அப்படின்னு சொன்னாராம். சரி ஓகே, இவன் போய் சொல்றானா இல்ல இவன் போய் சொல்றானா? Are you saying lies or he saying lies? Now blind man number 3, he is confused. He is in a very confused state. He doesn't know what to do. ஓகேவா? இவருக்கு blind man number 3 குருடர் 3வது இருக்கிறது தலையே சுத்துதான். எப்பா இவனுங்களை எப்படி நான் நம்புறது? ஆளு ஒண்ணும் குருடன் முதல் குருடனும் சரியில்லை, 2வது குருடனும் சரியில்லை, நான் தான் 3வது குருடன், நான் என்ன பண்றேன்னு பாக்கலாம்னு இவர் போயிட்டு அந்த யானையோட வாழை பிடிச்சிருக்காருங்க. ஹல்லேலூயா. He touched the tail of the elephant and he said, blind man number 1, blind man number 2, you are lying to me. The elephant looks like a rope. Hallelujah. Hallelujah. It looks like a snake for him. It looks like a tree for him. It looks like a rope for him. It doesn't look for you, but for the blind man. குருட ஒன்னு அவருக்கு வந்து பாம்பு மாதிரி தெரிஞ்சது, இவருக்கு மரம் மாதிரி தெரிஞ்சது. How did it look for you? Forgot? No. Very nice. It looked like a rope for you, blind man number 3. 3வது blind man மூணுமே வந்து கயிறு மாதிரி இருந்தது. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, blind leading the blind, blind speaking to the blind, and blind joining forces with the blind will lead to destruction. குருடர்களால வழி நடக்கிறது, குருடர்களால பேசுறது, குருடர்களோடு ஐக்கியமாவது, இந்த மாதிரி இருந்ததுன்னா அழிவு நிச்சயம். We will go to a very bad path or to a sinful path, and it will lead us to a very bad place if we are physically blind. Not blind by the eyes, but blind by our heart. நம்முடைய சரீர பிரகாரமாக குருடு இல்ல, நம்ம ஆவி பிரகாரமான ஒரு குருடு இருந்ததுன்னா அதை மீட்கிறதுக்கு யாரால முடியும்? ஹல்லேலூயா. யாரால முடியும்? யார்? ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த அக்கா கை தட்டுங்க, அக்கா கை தட்டுங்க. ஓகே. Alex talked yesterday in Andhra Pradesh. Andhra Pradesh Eric சொன்னாரு, a small candle light is enough to clear the blindness from people's eyes. That is the light of Jesus. ஒரு சின்ன ஒரு கேண்டில், ஒரு மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் போதும், அந்த வெளிச்சமே நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை தருவார் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் வந்து புரிஞ்சதுல? ஹல்லேலூயா. Did you guys understand? First of all, it was okay for you guys? Can we clap for these guys, these blind people? Hallelujah. Thank you, David, Dorian, and Samuel. Hallelujah. ஏஞ்சி நிப்போமா? ஜெபம் பண்ண போறோம். பாஸ்டர் நம் யாவருமாய் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். இந்த வேலையில் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதான நம்முடைய தலைமை போதகர் ரெவரண்ட் சூப்பரிண்டெண்டிங் பாஸ்டர் பிஜே பிரபாகர் இஸ்ரேல் அவர்கள் செபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யும்படி ஒரு அன்போடு அழைக்கிறோம். Hallelujah. We are sitting here maybe for 1.5 hours. 1.5 மணி நேரம் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். What you learn from what you have seen and heard and also by way of skit. அங்கே பார்த்தது மூலமாக, கேட்டது மூலமாக, அங்கே ஸ்கிட் போட்டது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும்? Jesus is able for a big thing. Jesus is able for a small thing. 2 பேர் சார் சொன்னாங்க. யார் இல்லை பெருசாக சொன்னது? பெரிய பிரச்சனைன்னு சொன்னது யாரு? கேட்டிருந்தீங்க இல்லை? வால் நோண்டிஷன்ற மாதிரி இருக்கக்கூடாது. பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னது யாரு? யாரு? நல்லா கவனிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. சரி, பிரச்சனையாவது தெரியுமா? Jesus is able. We are thinking that the disease cannot be cured, but Jesus is able to cure. நான் நினைக்கிறோம் அந்த வியாதி குணப்பாக்கப்பட முடியாது. என்ன சொன்னாங்க? கேன்சர். தூண்டி விட்டதான் வருவீங்க. அல்லேலூயா. அது ஆண்டவர் சுகமாக்கினார். They are the living testimony for that. Like the same. என்னது மாத்திரை தேடினாங்களா? அந்த மாத்திரையுடைய வேலை என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது கிடைக்கலன்னா அவங்கள வேலையை விட்டு துரத்திடுவாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். So she prayed for the thing that she lost. God is able to give her back what she has lost. அவர் இழந்து போனதை மீண்டுமாக ஆண்டவர் கொடுத்தார். Hallelujah. And in the blind man you see that we should be led by the Lord only. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த 3 பிளைண்ட் மேனை பார்த்ததில்ல நாம அங்கே
கர்த்தரால் மட்டுமே வழி நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. 3 are men. 3 பேரும் மனுஷால் தான். பட் தே ஆர் பிளைண்ட். அவங்க என்ன குருட்டில் இருந்தாங்க. பட் நவடேஸ் பீப்புள் ஆர் பிளைண்ட் ஸ்பிரிச்சுவலி. ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் ஜனங்க இருக்கிறாங்க. How can they lead the other person into the light? Jesus Christ. இயேசு ஆண்டையில ஒளியில எப்படி நடத்த முடியும்? They may bring you to the light, but you should see the light of Jesus in your life. அவர்கள் உன்னை ஒளி இடத்துல கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீ ஒளியை நீர்தான் பண்டு கொள்ள வேண்டும். by receiving the Lord Jesus Christ in your life. உன்னுடைய ஜீவியத்தில் இயேசுவை வரவேற்பதன் மூலமாக. So even now I emphasize one more thing. ஒரு காரியத்தை நான் முக்கியமாக சொல்றோம். People are really good. ஜனங்க சில வேளையில் சிலர் நன்றாக தான் இருக்கிறாங்க. They are helping us. அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. They are also leading us to the verge of the path of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவனுடைய பாதையின் முனையில கொண்டு வந்து விடுறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கரம் பிடிக்க வேண்டியது யாரு? இயேசுதான். Yes, only Jesus should lead you in that path. அந்த வழியில இயேசுதான் உன்னை நடத்த வேண்டும். For that your focus should be on Jesus. அதுக்கு உன்னுடைய பார்வை இயேசுவின் மேல் உள்ளதா இருக்க வேண்டும். Not to the person who brought you to the brink of it. அந்த பாதையினுடைய அடி ஆரம்பத்தில் கொண்டாந்து விட்டவங்களை பார்க்கக்கூடாது. They may be behind or they may be going forward. அவங்க ஒருவேளை பின்னாடி இருக்கலாம், இல்லை முன்னாடி போயிட்டு இருக்கலாம். But Jesus is going with you. இயேசு உன்னோட கூட போறவராக இருக்கிறார். Hallelujah. So that let us be encouraged by that. Let us not give any chance for the situations to bring us down. சூழ்நிலைகள் நம்மை அங்கே அழித்து விடாதபடி அங்கே என்ன பண்ணுவோம்? ஜாக்கிரதையாக இருப்போம். Let us not be idol worshippers of man. மனிதனை விக்கிரமாக வச்சு நம்ம செயல்படாதவர்களாய் இருப்போம். கொஞ்சம் பேர் புரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம யாருக்கு we are not the worshippers of idol. நம்ம விக்கிரகத்தை தொழுகிறவர்கள் அல்ல. Hallelujah. Jesus the deliverer. இயேசு விடுவிக்கிறார். He is the redeemer. அவர் மீட்பராக இருக்கிறார். He already saved us. அவர் நம்மை முன்னதாக ரட்சித்திருக்கிறார். And he is purifying us. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். For what? To reach our goal, the eternity, to live with him forever and ever in the heaven. நாம் நம்முடைய இலக்காகிய பரலோக ராஜ்யத்தை சென்றடைந்து அவரோடு நித்தியமாய் ஜீவிக்கும்படியாக. But at the same time, he is not going to leave us in this world anchored. நம்ம பொறுப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் அவர் விட்டுவிட போவதில்லை. That's what we heard. How he is able in big situation and a small situation. And the situations away from the physical disorder. அங்கே பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை, அங்கே உடலில் காணப்படுகிற பிரச்சனை விட்டு வேறு விதமான பிரச்சனை கூட. ஸோ வாட் ஆர் த சிச்சுவேஷன்? எந்த சூழ்நிலைனாலும் ஜீசஸ் இஸ் த ஆன்சர். இயேசு பதிலளிக்கிறார். Hallelujah. Let's pray. Father God, we thank you for this wonderful night, oh Jesus. இந்த அருமையான ஒரு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for this gathering, O Lord Jesus. கூடியிருக்கிற இந்த கூட்டத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். You are the light. நீரே ஒளியா இருக்கிறீர் ஆண்டவரே. Let us walk in that light, O Lord Jesus. அந்த ஒளியிலே நாங்கள் நடக்கிறவர்களாய் காணப்படத்தக்கதாக. You hold our hands. நீர் காப்பட்டு இருக்கிறீர். And you will never leave it. நீர் ஒருபோதும் அதை நீ விடப்போவதில்லை. But let us not shake it away and go back in the according to our mind situations. நாங்கள் ஆனால் உங்களுடைய கையை உதறிட்டு விட்டு எங்களுடைய சிந்தையின்படி பிஞ்சிட்டு போறவர்களாய் இருக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். Lord, bless this branches Dalur, Jesus. இந்த கிளைசலை நாளூரை ஆசீர்வதிப்பீராக. Bless each and every believer in the name of Jesus. ஒவ்வொரு விசுவாசிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிப்பீராக. Let them be delivered. அவர்கள் சுகமாகட்டும். Let them be redeemed. அவர்கள் மீட்கப்படட்டும். Let them be seen in thy kingdom. அவர்களுடைய ராஜ்யத்திலே காணப்படட்டும் ஆண்டவரே. And we thank you for using us in this place also. இந்த இடத்திலேயும் எங்களை பிரதிநிதித்துவ ஸ்தோத்திரம். We thank for the team who came such a long way to be a testimony for thee. மக்களாக சாட்சியாக இருக்கபடியாக அநேக மைல் தூரத்திலிருந்து வந்த அந்த குழுவிற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for the way we should work. We should ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Let all the adversity, எல்லா விதமான எதிர்ப்புகளும், let all the powers of darkness, எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும், let all the
unwanted creation of men, மனுஷன் உண்டாக்குகிற அங்க எந்த விதமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ஷந்தராலேரா. Let us lift the banner that Jesus is glorified. இயேசுவே நீர் மகிமைப்படும்படியாக அந்த கொடியை நாங்கள் உயர்த்தி செல்கிறவர்களாய் உதவி செய்வீராக. Let this church expand with the souls. ஆத்மாக்களோடு கூட இந்த சபையானது வளர்ச்சி அடையட்டும். Bless the pastors who are working here. இங்கே வேலை செய்கிற பாஸ்டர் நீர் ஆசீர்வதியும். That they feed with thy word. உங்களுடைய வார்த்தையை கொண்டு அவளை போஷிக்கும்படியாக உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிருப்பதாக. ஆமென். Amen. Now we close the service for today. எல்லாரும் இல்லையா சொல்லுங்க. முடிச்சிட்டோம். இப்ப முடிச்ச பிறகு யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கோ, ஜெபங்கள் இருக்கோ, வியாதியில இருந்து, விக்கிரகத்துல இருந்து, பிசாசின் கீழில இருந்து, ஒரு கட்டுல இருந்து எடுக்கணும்னு ஜெபம் இருக்கோ, அது முன்னாடி வாங்க. மற்றவர்கள் எல்லாருமே ஐயா சொல்றபடி கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஷயம் எல்லாருக்கும் இங்கே ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இருந்து நீங்க செபித்து விட்டு ஆகாரம் நீங்கள் உட்கொண்டு செல்லுமாறு உங்கள் அன்பு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் வேணுமோ சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா செபித்து விட்டு அப்பதான் கொஞ்சம் நேரம் சரி, கொஞ்சம் சீக்கிரமா.